குரு பயிற்சி 2024. அதாவது குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இயற்கை சுபரான குரு இயற்கை சுபரான சுக்கிரன் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது குரு பயிற்சினாவே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னென்னா, அப்பாடா குரு பயிற்சி ஆகுது, அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்பாடா இந்த டைம் நல்லது நடக்கும் அப்படின்னு. ஏன்னா சனி பயிற்சினா பயம், சனினா பயம், எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான். சனினா பயம், சனி பயிற்சியாக பயம். குரு பயிற்சினா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, எல்லோரும் ஈக்குவல் தான். அவங்களோட வேலையை செய்வாங்க. நீங்கள் சனி தான் கெடுக்கும், குரு தான் கொடுக்கும்லாம் இல்லை. குருவும் கெடுப்பாப்படி, சனியும் கொடுப்பாப்படி. அதான் ஒரு பழமொழி இருக்குது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு. சரி, நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம், குரு பயிற்சிக்கான டாப்பிக்கில் வருவோம். அதாவது கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார் என்றாலே அந்த ராசிக்கு நல்லது செய்வார். அதாவது குரு 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு வருகின்ற போது அந்தந்த ராசிகருக்கு நல்லது செய்வார். குருவோட பார்வை 5, 7, 9. அதில் விசேஷ பார்வைங்கிறது 5, 9. போன வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா குரு ராகுவோடு சேர்ந்து மேசராசியில் இருந்தார். அது இல்லாமல் சனி 3ஆம் பார்வையை குருவை பார்த்துட்டு இருந்தார். குரு சுத்தமாக வலுவே இல்லாமல் வலுவிழந்திருந்தார். இப்போ குரு பயிற்சி ஆகியிருக்கிறப்போ ரிஷபராசியான சுக்கிரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இது நல்ல காலம். வணக்கம். இன்றைக்கி மிதுன ராசிக்கு குரு பயிற்சி 2024 எப்படின்னு பார்ப்போம். அதாவது குரு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. இப்போது சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்டம சனி விலகிருச்சு. உங்களுக்கு பெருமூச்சு விடக்கூடிய காலம். இது உண்மையாகவே நல்ல டைம்னு சொல்லலாம். குரு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வராப்படியா, பெரிய குருவாக வராப்படியா. ஆனாலும் தொழிலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், குடும்ப பிரச்சனையிலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், தேவையில்லாமல் வாய் விடக்கூடாது. அப்புறம் தாய் வழி உறவு மேம்படும், கடன் தீரும், செட்டில்மெண்ட் ஆகாத விஷயமெல்லாம் செட்டில் ஆகும், உங்களுக்கு நிம்மதியாக இருப்பீங்க, ஆரோக்கியம் மேம்படும். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஆனால் ஹெல்த் சரியாயிடும். பணம் கண்டிப்பாக சேரும். ப்ரொமோஷன் கண்டிப்பாக ப்ரொமோஷன் ஆகும். இந்த டைம் கண்டிப்பாக ப்ரொமோஷன். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல டைம் தான். ஜாப் ஸ்விட்சிங், நெக்ஸ்ட்டு வேறு ஜாபுக்கு ஸ்விட்ச் யோசிச்சுட்டு இருக்கிறவங்கள ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக சக்ஸஸ். அப்புறம் இப்போது என்ன சொல்ல, அதாவது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நல்ல டைம். நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக ஃபுல்லாக உட்காந்து கான்சன்ட்ரேஷனோடு படிச்சிங்கன்னா எதை வேணாலும் எனிதிங் யூ கேன் ஏபிள் டு கிளியர். நினச்ச காலேஜில் சீட் வாங்கலாம், இல்லை நினச்ச நெக்ஸ்ட்டு கேம்பஸில் ப்ளேஸ் ஆகலாம். ஆனால் அதுக்கு முதல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இந்த மொபைல்ஸ் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து இறங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் நம்மளுக்கு தான். அப்புறம் முக்கியமாக ஒன்று என்னென்னா, மிதுன ராசிக்காரங்க கோவத்தை கட்டுப்படுத்தணும். கோவத்தை கட்டுப்படுத்தி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு டைம் யோசிச்சுட்டு அந்த விஷயத்தை ஸ்டார்ட் செய்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். அதாவது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ். பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல டைமிங். என்ன கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். ஸோ நிதானமாக இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் பெருமாள் வழிபடுங்க. சனிக்கிழமையான பெருமாளை போய் வழிபடுங்க, உங்களுக்கு நல்லது. நன்றி.